அனைவருக்கும் வணக்கம். நாம் இயற்கையோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம் இந்த வீடியோ. இயற்கையில் வாழ்கின்ற பறவைகளும் விலங்குகளும் ஒவ்வொரு நாளும் இரை தேடி வருகின்றன. அவற்றிற்கு இரை கிடைக்க நாம் சிறிதளவு உணவு வைத்தால் போதும், அவை ரெகுலராக நம்மிடத்தில் வந்து உணவு தேடி வருகிறது. இந்த இலையிலையோ தட்டுலேயோ நாம் சாப்பாடு கொஞ்சம் வச்சு அதுக்கு வைக்கும்போது அது வந்து ரெகுலராக வந்து சாப்பிடுது. இந்த மாதிரி ஒரு காட்சி நமக்கு வந்து கிடைக்கிறது கஷ்டம் இல்லை. இப்படி நம்ம பார்க்குறோம், அது அழகாக உட்காந்து சாப்பிடுதுங்க. அதில் கொஞ்சம் சாப்பாடு வச்சுருக்கோம். இந்த மாதிரி தவிட்டுக்குருவி இது பேர். இது வந்து அழகாக வந்து சாப்பிடுதுங்க பாருங்கள். அதுக்கப்புறம் அணில் வரும். அணில் வந்து சாப்பிட வந்துச்சு பாருங்கள். அது வந்து அதை எடுத்துன்னு போய்ட்டு உட்காந்து சாப்பிடுது. அணில் வந்து அழகாக உட்காந்து சாப்பிடுது. இந்த மாதிரி ஒவ்வொரு பறவைகளும் வருது. தவிட்டுக்குருவி, அணில், அடுத்து வந்து மைனா வரும். மைனா வரும், காக்கா வரும். இதுமாரி எல்லாமே காக்கா அதெல்லாம் வந்து வீட்டாண்ட வந்து கூப்பிடும். காக்கான்னு கத்தி கூப்பிடும். மற்ற பறவைங்கள்லாம் வரும், வந்துட்டு அங்கே வந்து கத்திட்டு இருக்கோம். நம்ம சாப்பாடு கொண்டு வச்சோன்னா உட்காந்து சாப்பிடும். இந்தமாரி அழகுங்களை நம்ம ரசிக்கிறதுக்கு நம்ம டெய்லி அதுங்களுக்கு கொஞ்சம் உணவு கொடுத்தோம்னா அது வந்து ரெகுலராக நம்ம வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்தமாரி வந்து வச்சது தான் இந்த நம்ம சாப்பாடு காக்காய்க்கு வைக்கிறோன்னு வைக்கிறோம். ஆனால் இத்தனை பறவைக்குங்க அணில் இதெல்லாம் வந்து சாப்பிடுது பாருங்கள். அப்போ ரெகுலராக வர ஆரம்பிச்சிச்சு. இவங்க காக்காயும் வருது, மைனாவும் வருது, தவிட்டுக்குருவி வருது, அணில் வருது, வேறு குருவிங்களும் வருது. சிட்டுக்குருவி அந்தமாரி குருவிங்கிற எல்லாமே வருது. ஒரு குருவி வந்து வீட்டுக்கு எதிரிலேயே வந்து கூடு கட்டின்னு இருக்குது. தூக்கணாங்குருவியாக சின்னதாக இருக்கும். அந்த குருவி வந்து கூடு கட்டிட்டு வாழ்ந்துட்டுருக்கு. இந்தமாரி நம்ம இயற்கையோடு சேர்ந்து வாழும்போது, இப்போ நான் பப்பாளி மரத்தில் பப்பாளி பழம் கூட விட்டுருவேன். அது போய் அணில் கடிக்கும், மற்ற குருவிங்களும் கடிக்கும், மரக்கொத்தி அந்தமாரி நிறைய பறவைங்க வரும். வீட்டை சுற்றி நிறைய அந்த கழனிலாம் வேறு இருக்கா, அந்த பக்கத்தில். அது பின்னாடி கழனி இருக்குது. அது பக்கம் கொக்குங்க வரும், அதுங்களும் வந்து சாப்பிடும். கொக்குங்க வந்து கீழே உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். அது நான் இந்த வீடியோவில் எடுக்கலை. இதில் வந்து தவிட்டுக்குருவியும், அணிலும், அப்புறம் மைனா, காக்கா, இவங்க தவிட்டுக்குருவி, அணில் 4 பேர். மைனா, காக்கா. இப்போ வந்து தவிட்டுக்குருவி, அணில் இது வந்து இப்போ மைனா வந்துடுச்சு பாருங்கள். மைனா வந்து சாப்பாடு, இலையில் இருக்கிற சாப்பாடு சாப்பிடுது. அது ஒரு நாள், இது ஒரு நாள், ரெண்டும் அப்படி நமக்கு கிடைக்கும்போது அதை வீடியோ பண்ணியிருக்கேன். காக்காவும் சாப்பிடுது, மைனாவும் சாப்பிடுது, தவிட்டுக்குருவியும் வரும், அணிலும் வரும். எல்லாம் வந்து ரெகுலராக வந்து சாப்பிட்றாங்க. அவங்க பாருங்கள், வீட்டுக்கிட்ட வந்து வெளியே போட்டிருக்க சேரில் உட்காந்து கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு சாப்பாடு வைக்க சொல்லி கேட்பாங்க. ரெகுலராக வந்து வரும், மேலேருந்து கத்துவாங்க. சாப்பாடு கொண்டு போய் வச்சோடனே சாப்பிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டை சுற்றி நிறைய பேர் எல்லாமே வந்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தேவையானதை நம்ம வைக்கிறோம், கொடுக்குறோம். அழகாக சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கோம். இதை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.